ஒருத்தவன் எந்நேரம் கத்தி மாற்ற வண்டி எடுத்துகிட்டு வரான் பாருங்க. வச்சு வெளுத்தனா இல்லையான்னு பாடுறா ஒன்று. அஜித் தான் வரான். கத்தி மாத்திரை வர டைமை பாருங்க. நைட்டு சாமத்துக்கு. டேய் இப்படியே விட. நான் வந்தால் முன்னாடி போதா? போதும். நீ எங்கேயோ போவோம். ஆட்ட லாக் பண்ண வேலை முடியட்டும். ஏண்டா 9 மணிக்கு கொண்டு வந்து விட்டா எந்த கத்திடா மாத்துறது? ஏன்டா படுத்துறீங்க? இன்னும் மட்டுமா ஓட்டுனீங்க? இன்னும் கத்தி வரலையா? அவன் எங்க போயிட்டான்? அப்பா குளிக்கிறதுக்கு கிளம்பலான்னு இருந்தேன். கத்தியெல்லாம் கழுவுனீங்களா? வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கிறீங்க? வெட்டல, வெட்டுற மாதிரி தான் ஓட்டி. எந்த கத்தி வெட்டலையா? இதுக்குமே இது இல்லை, சென்டர்லலாம் அந்த என்னது அந்த ஒரு பூடு மாதிரி இருக்குல்ல, மடக்கி மடக்கி விடுது. இந்த கத்தி வெட்டலையா? எக்கனாமிக் போட்டே வெட்டல. நம்மளுதா இருந்தால் இது ஓடும்டா. இன்னும் 5 மணி நேரம் ஓட்டிடலாம்டா. அந்த தோப்பு ஓட்டிருக்கலாம், தோப்பாக போச்சு. தோப்பு ஒன்றும் பண்ண முடியாது. சரி லைன் போடு. தொட்டக்காடா விட்டு ஆடிட்டு இருந்தேன். சரி தோப்பு போய் ஓட்டினா மடக்கி. சரி வேறு வழி இல்லை. எத்தனை மாட்டோம். என்ன மாப்பிள்ளைக்கு போகிற? மாப்பிள்ளை ஏஜுக்கு முக்காலி போடலாமா? எக்கி நின்னாவே போதுமா? இப்போ அடுத்தது வண்டி சவுண்டு. அது பஞ்சாமிரதமா கொண்டு வரலையா அவன்? பேசிக்கலாம் விடு. காலையிலே எடுத்து வச்சுக்கிறேன்னு கேட்டேங்க. உங்களுக்கு காலையிலே எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்குலாம் அதெல்லாம் வரிசை போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் வந்து சேரதா இல்லை பாட்டுக்கு. வீட்டுக்கே போலே காலையில் என்ன எடுத்தாந்த? புல்லா டயோவா? அதே தான் நம்ம எப்பவும் போகிறதே தான். புல்லுத்தா இத்தாலியில் கோழி குண்டுக்கும். இத்தாலியில் போகிறது இல்லையா? இப்போ எதாவது டயோவா போயிட்டு வந்துங்கிற? அதான் என்ன போடுவோம்? டயோ தான் போடுவோம். அதை தான் எடுத்து வந்துருக்கிறியா? 55 58 ப்ரோ. இங்கே பாருங்க, எடப்பாடியில் வந்து டயோ பிளேடு 158 ரூபா ஒன்லி. ஆமாம், சேலத்தில் 175 ரூபா வரலாம் விற்கிறாங்க. கிடைச்ச வரைக்கும் கொள்ளையடிக்கலாம். ஆந்த கண்ணன் கிடைச்ச வரைக்கும் கொள்ளையடிக்கிறான். அவனுக்கும் கம்சன் வரும், எல்லாத்துக்கும் தான் கம்சன் வரும். வண்டி எடுத்து சேர்த்து அடிச்சுட்டு வந்துட்டேன் மேலே பலபலன்னு. ஏப்பா என்ன வேகத்தில் வருதுங்கிற வண்டி? வந்த உடனே முன்னாடி போகிற வண்டி சண்டை போட்டு பார்க்கலாம். எதுக்கு பொட்டி தெரிஞ்சே தெரியலையா? நாளைக்கு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி வந்து எடுத்துக்கணும். என்ன பொட்டி? என்ன பொட்டி? இது எங்கள் அப்பா சொல்ற மாதிரி ஆரண பொட்டி. சும்மா இருக்கா? அதே கலப்புனேன். இப்படிதானே இருந்துச்சு. அப்படியே தான் இருக்குதா? உடச்சிடாத. அது ஏன்டா உடச்சி வச்சு பார்க்குறேன்? அது புட்டு போய் தான் கிடக்குதா? நான் உடைச்சாங்க. அப்போ இன்னைக்கு காலையிலேருந்து வந்தானே ஓட்டினா உடச்சிட்டானாட்டுது. அப்போ உடனே இப்போ குரூப் எப்படியே இருக்குங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு காரணம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டா. உங்களுக்கு வேலையாக போச்சு. அப்போ எதுக்குடா போகிற? திறந்து விடாமல் யார் எப்படி வரும்? திறந்து விடாத எதுக்கு வந்த? ஏண்டா இந்த சைடு போடுவாங்க. ஏண்டா இங்கிருந்து அங்கே போகிறிய நைஸ் மாதிரியா ரஃப் மாதிரியா? நான் ரஃப் மாதிரி தான் வரும். ஏன் அவ்வளோ வளர்த்தி போல்ட்டு அதெல்லாம் என்னெல்லாம் ரொட்டாட்ரோடு வந்ததுடா. இன்னும் நான் மாற்றவே இல்லைடா. மாப்பிள்ள கரெக்டாக டைம் பார்த்துக்கா. கழட்டுறதுக்கு 20 நிமிஷம், மாட்டுறதுக்கு 20 நிமிஷம். என்ன காலெல்லாம் சேர் அடிச்சிருக்குது? இல்ல எங்க அழுக்க நாட்டம் நீ பண்ற. நீ வாங்கிட்டு வர நாங்க அம்பு கொடுக்குது. போய் மலாது கோயிலுக்கு போயிட்டு எதுவும் வாங்கிட்டு வர. நீ மலாது ஆம்லெட் போட்டு வந்துடுறேன்.
ஆம்லேட் போட்டு ஆப்பாயில் போட்டு எடுத்துடா பிரி போடுவாய் இவன் தான் வேண்டாம் என்ன முட்டை பப்ஸ் மாப்பிள்ளை முட்டை பப் சாப்பிட்ற வயசாது 21 மாப்பு ஏதோ ஒரு முடியல நல்லா இருக்குது மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாப்பு ஈ ஈ ஏய் மாப்பிள்ளை பல்லு மட்டும் வெள்ளையாகுதுடா சாமி கருத்து போயிட்டோம் ஆ தார் ஒரு லிட்டர் வாங்கி தேய்ச்சி ஊற்றிக்கிட்டா சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் கலரா கண்ணாடி வேற ஆனந்தோட்டுக்கு பின்னாடி இது கிடக்குது செங்கல் பொடி கிடக்குது செங்கல் வா கொண்டாந்து ஒரு பக்கமாக இருந்து ஒரு அறக்கணும்னு வச்சுக்கா கொஞ்சம் வெளியே போதுட்டு நம்மளை கலாய்க்கிறாரு நான் நம்ம குங்குமப்பூ அதிகமாக சாப்பிட்டு ஆமாம் ஆமாம் குங்குமப்பூ எங்கிட்ட வாங்கி நான் ரொம்ப கலராக போயிட்டேன் ரைட்டு கலரா ஃப்ளைட் அவ்வளோ தானே போடுறா இந்தானா போடுறா அதான் மணி அடிக்குத இந்தாண்ட சொல்கிறேன் இந்தாண்ட போட்டால் இந்தாண்ட வராத போல்ட்டு இந்த பக்கம் போடுறா நீ தூங்க நான் பார்த்துக்கிறேன் நானும் போய் படிக்கிட்டேன் மாப்ப நானும் விட்டுக்கிறேன் எப்படியா என்னைக்கு தான் பம்பறது முடியுமோ தெரியல ஏன் மாப்ப லட்சுமிக்கு போய் இந்த வீடியோ சேரணும் லட்சுமியா யார் லட்சுமி அம்மு 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 அது லட்சுமி ஆ வேற என்ன பேர் சொன்னா நீ ஏய் லட்சுமி தான் ஆனால் கூப்பிட்றது அம்மு அம்முங்கிறான் பாப்பாங்கிறான் லட்சுமி அது ஜோப் எடுத்துருவாங்க குளிக்க போகிறேன் அப்படி வெறி ஆமாம் வெறி வந்துருச்சு இன்னைக்கு மால் போட்டுரும் யா எதுக்கு எந்த கோயிலுக்கு சாம் மாப்பு மேலே ஒரு போல்ட்டு கட்டிக்கிறேன் கீழே ஒரு போல்ட்டு கட்டிக்கிறேன் கிருஷ்ணா சாப்பிட்டியா வேலை போடலாம் அம்மனை என்ன கோயில் அம்மன் கோயிலுடா அப்படி சொல்ல தாரம் அம்மா நடந்து போயிட்டு வரணும் ரெண்டு வேப்பில கொடுத்துட்டா இப்படி ஏரிக்கார மேல போறது ஏரிக்கார மேல யாருக்கு மேடம் அவன் தம்பி தான் உட்காந்துட்டு இருப்பான் அவன் வேடி கட்டி முனிய பின்னாட்டப்பான் காட்டலே அம்மங்க அப்படி பார்த்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் நானும் தான் எடுக்கிறேன் மாப்ப இல்லை மேம் உங்களை இல்லை ஃபஸ்ட்டு 2009 ரொட்டேட்டர் புதுசு போடும் போது எங்கே போய் எடுத்தாருன்னு தெரியுமா போகணும் அங்கே தான் கத்தி இருக்கும் வேற எங்கேயுமே கத்தி இருக்காது குன்னத்தூர் கோமதி கம்பெனிலே தான் போகணும் இங்கெல்லாம் எங்கேயுமே கத்தி கிடையாது 13க்கு மேலே தான் கத்தி எல்லா இடத்துலையும் வந்துச்சு ராஜ்குமார்கிட்ட வந்துச்சு சேலத்தில் மொத இப்போ பாரு ஒட்டி கடையில் கூட இருக்குது ரொட்டேட்டர் பிளேட் ஒரு இவுத்துக்குள்ள ஒரு பிளேடுக்கு என்னடா ஒரு 13 ரூபாடா வச்சு விற்கிறது அதுவே எங்களுக்கு நட்டாகுதுங்கிறாங்க இது நீ இடிக்க விடாதெல்லாம் இழுத்து பிடிக்கலாம் முடியாது அது என்ன மாப்பிள ஸ்லீப் ஆகுதா அரை மணி நேரம் ஆகி போச்சு மாப்பிளை கழட்டுறதுக்கு ஸ்பீடு பத்தில் அவன் எங்கடா கழட்ட போகிறான் ஏன்டா நான்லாம் கட் பண்ண மாட்டேன் அரை மணி நேரம் நம்ம வீடியோஸ் லேடிஸ் பார்க்குறாங்க கம்முன்னு
யாரா இல்லைண்ணா பார்க்கட்டும்டா. பாடிட்டு வரும்போது வளையல் இறக்கும்போது அவன் டோலி 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 கட்டிட்டதா மணிட்டு ஏய் நீ வேற மாதிரி கத்து நான் வேற மாதிரி கத்துறேன் அப்படின்ட்டாடா. ஏய் லேடிஸ் லேடிஸ் சொக்க சொத்த ஏய் லேடிஸ் லேடிஸ் ஒருங்க ஒருங்க ரைட்டு என்ன எங்கள் அப்பா அப்படி தான் போட்டு அசலை மட்டும் கொண்டாந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான் சாப்பிட்டு. ஏன் இறக்கும் போதே இல்லை இல்லாதப்போ அந்த எல்ஐசி டொரு டொரு டொருங்கிறான் மாப்பிள்ளை. இன்னும் ஃபினிஷ் பண்ண பாட்டை காணோம். அதில் வேற போய் மாட்ட விட்டுறான். ஏய் புதுசா 21 மாட்டுக்கு தான் புதுசாக வாங்கிட்டு வந்து போட்டேன். டீ அடிச்சு அப்போ இல்லை நாங்கள் போய் இதில் குடிச்சிட்டு இடப்போல யாரா போனீங்க என்ன கூப்பிட்டு அப்புறம் சிறைக்கிற ஆட்டு சனியாட்டம் மயிர் கடைக்காரர் ஆகணும் போலான்னு பக்கத்தில் தான் அவரு மாட்டேங்கிறாங்கய்யா வண்டி வண்டியில வண்டி நிறுத்தி போமாப்பிள்ள அப்படிங்கிற போக மாட்டேங்கிறியா? ஏன்டா ஒட்டம் பெருச்சாக்குதுங்கிறான். டேய் ஒட்டகத்தை பார்க்கறது கொடுத்து வச்சிருக்கணும்டா. நான்லாம் இன்னும் கண்ணில் கூட பார்த்ததில்லடா, போட்டோவில் தானே பார்த்துருக்குறேன். சத்தியமா டேய் ஒட்டகம் வந்து பாலைவனத்தில் தானே இருக்கும். ஒட்டகம் பாலைவனத்தில் தான் இருக்கும். ஒட்டக பால் குடிச்சிக்கிறியாம்மா இப்போ? நல்லா இருக்குமா? நான் குடிச்சதில்லடா. நீ குடிச்சிக்கிறியா? டேஸ்ட்டாக இருக்குமா? கழுது பால் கூட நல்லா இருக்கும். ஒட்டக பால் தான் எப்படின்னு தெரியல. கழுது பால்லாம் நிறைய இடத்துல கிடைக்குதுமா இப்போ. ஒட்டக பால் தான் குடிக்கணும். அதான் ஆனந்து தான் சொல்கிறான். இடம் பிளேஸு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ். ஏதோ வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒட்டக பால் எங்கே கிடைக்கும்? அதெல்லாம் எதுக்குன்னா நாய் மாரி பிச்சியை ஊத்துக்குள்ளே போட்டேன் என்ன பாரு. அது ஒரு பொட்டியை ஓப்பன் பண்ண கூட பரவாயில்ல. 2யும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க கத்தி எடுப்பாக்கலாம். நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம். எதுக்கு மாமா? இது மாமா கத்தி மாமா. ஏன் ஒரு பக்கமாக அடிச்சுட்டாங்களா? அதான் இந்த பொசிஷனில் இருக்குது. சரி நம்ம ஆயில் கட்டானா மாற்றி தரேன்ட்டாப்லையா? மாற்றி தரேன்ட்டான். கத்தி வந்து இந்த பெண்டுக்கு ஆயில் எடுத்து அந்தான கட்டானல்ல. இங்கே இந்த போல்ட் ஹோல்ஸ் கட்டானா தான் மாற்றிடுவோம். அவங்ககிட்ட இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வரதுக்கு வந்து போல்ட்டு மட்டும் தான் கட்டாயிடுச்சு. அங்கே தான் கட்டாகும். இங்கே வந்து உடையவே உடையாது. அதான் உடைஞ்சி. எங்கே இங்கேயா? அது நீங்கள் லோக்கல் கத்தி எடுத்து வந்து இதே கத்தி தானே இதே கத்தி தான் இதே கத்தி தான். எங்கே போய் எடுத்து வந்தீங்க? வேலை எடுத்தது தான் அதிகமாக கம்ப்ளைண்ட் ஆச்சு. இப்போ இதில் இது ஓட்டியாச்சு மாதிரி 6 பாக்ஸ் ஓட்டியாச்சு உடையில. இந்த வேலை இடத்துல வேணால் உடைஞ்சி. இதுலேயும் ஏதோ குவாலிட்டி இருக்குதா என்ன கருமோ தெரில. போட்டு பார்த்தா தெரியும். இடையெல்லாம் ஒன்றே தானே இருக்கும். டெம்பரேச்சர் அதாவது ஹீட் பண்ணி வளைக்கிறாங்கல்ல அந்த டெம்பரேச்சர் காரணம். சரி அதில் 2 கத்தி இதில் 2 கத்தி மாற்றி சரி நம்ம அதுக்கு அது அவ்வளோ பணம் போட்டு பார்க்குறது. இது நல்லா ஆகிற கத்தி, இது விலை கம்மி. இதையே போட்டுக்கலாம். இந்த சகனம் கூட கரெக்டாக சொல்லுது. ஓகேன்பா. இந்த டயோ பிளேடு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து 158. அதாவது எடப்பாடியில். சேலத்தில் வந்து இதே பிளேடு 170 ரூபா வரலாம் விற்கிறாங்க. எடப்பாடி நம்பர் வேணும்னா சொல்லுங்கள், யாரும் போய் வாங்கிக்காங்க. உங்களுக்கு பக்கமாக இருந்தால் கொரியர் பண்ணுவாங்களாடா? பஸ்ஸில் வச்சுருவாங்க. போட்டுக்கா அப்படியே கட்டுங்க கொடுத்துரு. யார் கேட்குறாங்களா? அப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுவான்? மாப்பிள்ள ஆயில் போட்டு தொடச்சுடு மாப்ப. உடைக்கணுமா? பிளாஞ்சி ஒரு தடவை தொடச்சு விடு. பிடிச்சிட்டு வந்துடுமா? அதுக்குள்ளே போய் ஃபோன் பேசிட்டு வந்தேன். ஓகே நண்பா. மொதல் சுற்று போட்டாச்சா? 2வது சுற்று கத்தி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக கழட்டிட்டிங்கன்னா எப்படி போடணும்னா இந்த கத்தி இருக்குதுல்ல, இந்த கத்திக்கு ஒரு படி கீழே இப்படி இறங்குற மாதிரி வேறு இது வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கத்தியோடு இது வந்து ஒரு 2 இன்ச்சு கீழே இறங்குற மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா இறங்கிட்டே வரும். இப்படி தான் மாட்டணும். நான் அந்த ரோல் மாட்டிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன்.
டைட் மட்டும் நான் வீடியோ பிடிக்கிறேன். நீ என்னது பிடி அதை போட அது 3 கத்தியா சொல்லி பிடிக்கணும்டா. இந்தா வாசரு. ஏடா இவ்வளவு வாசர் உள்ள எதுக்குடா போட்டு வச்சுக்கிறீங்க? இதுல கல்றதா வாசரு கழட்டதா? இன்னும் குப்பைக்குது. குப்பைக்குள்ள ஒண்ணு எவ்வளவு வாசம் இருக்குதுன்னு தெரியல. எதுக்கெல்லாம் கழட்டி உள்ள வைக்கிறீங்க? இவ்வளவு மொத்த குப்பை மட்டும் இருக்குது. இங்க கத்தி போல கல்றால. ஆமா வாசர் காரணம் அப்படியே மாடி விடுவோம். அப்புறம் வாசர் கீழே கிடக்க மாடி எடுத்து போட்டு வச்சிரும். எங்க டிரைவர் சாதாரண டிரைவர். இன்னும் நான் எல்லாத்தையும் மண்ணல்னா கிடைக்கும். இன்னும் கிளற என்ன போதையில மண்ணு மட்டும் இவ்வளவு இருக்குது பொட்டில. புழுதி அது கீழே ஓட்டலையாடா? ஒரு 2 ஓட்டை சுண்டு வரல மாதிரி போட்டு விட்டுருந்தீங்கன்னா எல்லா புழுதியும் வெளியே போயிருக்குண்டா. இப்போ கொட்டாது. தண்ணி விட்டா குட்டத்தங்க நிற்கும் ஓட்டையாலே அடியில். இல்லை ஓட்டை போட்டதுக்கப்புறம் அவங்க டேய் என் மாப்பிள்ளை ஃப்ரீயாக தான் இருக்கிறான். போட சொன்னேன்னா ஆக்கராவில் போட்டுருவான் மாப்ப. கத்தி 7 ஐட்டு வச்சுப்பாரு. நீ எல்லாம் கத்தி போடுற இருக்கிற 2 கத்தி அதுக்கும் இப்படி வச்சுப்பாரு அப்படி வச்சுப்பாரு. என்ன பண்றது? அது வேணா கட்டுதான். கத்தி என்ன இந்த பக்கம் கூட்டு போடாத உள்ள பக்கம் போடுறா. ஏய் அட உட்காரு சத்தா. இந்த பக்கம் சரியா போச்சு. கொம்மியா ஒன்னால தலவு மறை முட்டம் ஓட்டுக்கிட்டு அழைச்சிட்டு நேத்து என்ன பண்ணுன அங்க முருகனத கேருமாந்தத்த இப்ப நான் மாத்திருக்கிறேன். அப்படியே மாத்திருக்கிறேன். மாப்பிள தலைவுல மட்டும் தொட்டு வைக்கணும். எதுக்கு எடுத்தாலும் டபுள் மீனிங் எப்பயுமே சிங்கிள் மீனிங்ல அடிக்க மாட்டேன். ஆமா கண்டுக்கிட்டான். நீ புரிஞ்சுக்கிறது ஓன் நினப்பு அப்படி போகுதுன்னு சொல்லு. இந்த காலை எடுத்து கொஞ்சம் ஹைட் பண்ற. இந்த காலை அது மாதிரி பைப் வச்சு மாப்பிளைக்கு அதுதான் கரெக்டா இருக்கு. அன்பளிப்பா கொடுத்தது. இல்ல காசு வாங்கலடா. காசு வாங்கல 2 முக்காலி கொடுத்தா 2க்குமே காசுக்கு வாங்கல. அவர் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் பண்ண வராட்டுக்குறா. இப்போ அவங்க உள்ள அவர் எவ்வளோ முக்காலி செஞ்சு அடிக்க வச்சுக்கிறாங்கன்னு. இது முன்ன வாங்கியா கொடுப்பாங்க உனக்கு. இது அவர் செய்வாராட்டுக்கு. கை செட்டுக்கு அந்த இதுவே எனக்கு கொடுங்க. வாசரை போட்டு போடு. டைட் பண்ண கிட்டு 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 கிட்டு. வெயிலா நான் கடைசியா செக் பண்ணிக்கிறேன் ஒரு ரோல. ஆனந்தன் நாளைக்கு போய் திட்டுவாருன்னா மதுரை திட்டு வச்சான் அப்படின்னு. டேய் அந்த ஓரத்துக்கிட்ட யாரு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாமா டேட்டுக்கு போறாரு. மாமா பார்த்து இல்லையே பாருங்க. என்ன ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாரு மாமா. இது காப்பரேட் விழுவா இல்லை? இல்லை மாப்பிள்ள நீ வந்து என்ன விடுவோம். எனக்கு கன்னி பையனாகிறான். கன்னி பொண்ணு கேமராவுக்கு எப்படின்னா தெரியும். கன்னி பையன் கன்னி ஐயோ கேமரா கண்டுபிடிக்கிறா. எப்படா நான் சட்டி போட்டுக்கிறேன் டவுசர் போட்டுக்கிறேன். ஒரு நாள் கொஞ்சம் இருந்ததுக்கே விவேசியர் ஓட்டி காட்டி விட்டாரு. எங்கடா மாப்பிள்ள என்னடா நெட்டு போட்ட? போல்ட் நெட்டு தான் மாமா. அப்புறம் கழுவி போச்சு ஏன்னு தெரியல மாமா. ஆனந்த என் மாப்பிள்ளைக்கு கல்டாத மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி விடுறான். கல்டாத என்னத்தை போய் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க. பையன் வேற கேட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுவானே தெரியல. பையன் கேட்டா ரெடி பண்ணி விடு. மாமா குட் ஐடியா மாமா. ஃபியூச்சர்ல டீச்சரா ஃபியூச்சர் ஃபியூச்சர் இது பெரிய பிளான்ஜா அது? எது இல்லை பெரிய பிளான்ஜான்னு கேட்டேன். உனக்கு கண்ணு இல்லை? நான் பார்த்த பெருசு மாதிரி தெரியுது அதான் கேட்டேன். தெரியுமா? வேட்டிகள் விடுறது காத்திருக்கிறது. காய்ச்சி விட்டு தான் வருது. கேமரா ஜூமிங் வைக்கிறோம் மாமா. வெய்மா
மண்ணில் முட்டி நிற்கிது. அதான் பிரச்சனை இல்லை. ரிவேஸ் விட்டா எங்கே தூக்குதுன்னு தெரியல. ஏமாம்மா தூக்கி விட்டது கை செட்டு மண்ணில் முட்டி நிற்கிது. ரொம்ப ஓவர் டெப்த் இறங்கிச்சு. இது என்னடா பண்ணும்பாவா ஓடுது. நான் அது அப்படி அது எப்படி இருந்தா நல்லா நான் வாட்ச் பண்ணிட்டேன். இப்போ வண்டியில் ஃபுல் மரம் ஏற்றி போட்டிருக்கீங்களா, ஒரு வரப்பு ஏறி அடுத்த வேலுக்கு போகும்போது ரொட்டேட்டர் மேலே ஏறி வந்துடும். இதில் அப்படி இல்லை, இதில் எல்லாத்துலேயும் இறக்கி விட்ருக்காதா. ஒரு வயலில் போகும்போது ரொட்டேட்டர் இறங்கி ஏறி அப்படி வருது. அதுக்கு தான் பிளான் பண்ணி. அதே மாதிரியே இப்போ தென்னை மரம் குழி எடுத்துக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம எப்படி என்ன பண்ணோம், அந்த டயர் அந்த மண் மேலே ஏறிச்சுன்னா ரொட்டேட்டர் மேலே ஏறி வந்துடும். இது அப்படி கிடையாது. ஃபுல் மாதிரி இறக்கிட்டாங்களா, டயர் ஏறினாலும் அது இறங்கி அந்த மண்ணை தூக்கி வெளியே எரிஞ்சு அப்படி தான் வருது. அது மிச்சம் அந்த மாதிரியை ஃபுல்லாக மேலே தூக்கி போட்டோம்னா உழவு எடுக்க மாட்டேங்குது. இது ஃபுல்லாக இறக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்க, உழவு பிரித்து எடுக்குது. ஆனால் இந்த வண்டி இந்த கையில் போடலாம், நாற்கால போடலாம், புது கையை வளர்ந்து போன கையில் போட்டோம்னா கையை மூட்டோட போயிருக்கு. அதனால தான் ஒவ்வொருத்தர் கேட்டால் ஜான் ஓரளவுக்கு நல்லா தான் ப்ரோ இருக்குது, மைலேஜ் வருதுங்கிறாங்க. 40 இல்லையா? இது 40? அது 40 ஹெச்பிண்ணா, அவ்வளோதானே இருக்கும். இது டயர் நல்லா இருக்கா, அது டயர் நல்லா இருக்கா? ரெண்டும் ஒரே டார்க் தான். ஏமா எல்லாமே ஒன்று தானே. வண்டி தூக்கி தூக்கி அடிக்குது இல்லை எது 40? ஆனால் இது ஃப்ரீயாக இருக்குது நான் ஓடுறதுக்கு. அதுதான் பிடிச்ச மாதிரியே போகுது. சீட்டிங் ஆகல, சீட்டிங் ஆயிரும். சீட்டிங் ஆகும்போது இடம் கடைக்கு போயிடணும். போதுண்ணா, இப்போ வேணா தூக்கி போட்டுக்கண்ணா. ஓட அங்கேயே அதை பட்டை வச்சுட்டு கீழே கிடக்குது. போதுண்டா, செயின் இல்லைல்ல, ரெண்டாவது ஓட்டையே போடு. உனக்கு போடும். செயின் இருந்தால் தான் பிரச்சனை, இன்னொரு ஓட்டை தூக்கி போடணும். கத்தி ஆர்டராக இருக்குதா மாப்பிள்ள, கரெக்டாக இருக்குதா? ரைட்டாக தப்பாக போட்டிருக்குதா கரெக்டாக போட்டிருக்குதா? கன்ஃபார்மா? அப்புறம் நாளைக்கு என்னம்மா தூக்கி தூக்கி அடிக்குதும்மா. தூக்கி அடிக்குதா? நாளைக்கு மேப்பு ஆனந்த் உனக்கு வேலைக்குதா? கையெடு, இன்னொரு தூக்கி போடுறேன். ஜே என்ன பண்ற? சரிதான். அப்ப அது அந்த பக்கம் அப்படியே இருந்துட்டு போதா? அது இறக்கி போடணும். ஏன்னா மாப்பு முன்னாடி கொத்து ரெடி பண்ணி போடலாமா? சைடு பட்டைக்கு அதெல்லாம் கொத்து கொத்து பிளாட்ஃபாரத்தில். டிஸ்க்லாம் ஆனால் அதெல்லாம் தேஞ்சு போச்சுன்னா காசு. கலப்பை பட்டை தான் பெஸ்ட்டு. கல் காட்டுக்கு ஆகாது, மண்ணு காட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீழே சைடு அடியில் சைனு தேர்றது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். என்னன்னா இதா இல்லை, சம்டின்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில். இன்னும் மட்டும் உக்காந்துக்கிட்டு இருந்ததுக்கு இந்த கத்தி பொறிக்க அடுக்கி போட்டிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். அம்மா இப்போ போலாமா, தூங்கலாமா?
ஓ அப்படி இலக்காத போதும். அப்படியே நீ என்ன பண்ணுற அவ்வளோ வளர்த்தி அப்படி இழுத்தீங்கன்னா அந்த இடத்துல மடிச்சு போயிடும். ரிவர்ஸ் மாப்பு தான் மாப்பிள்ள வேற தோக்கணை போல எந்த பேன பாரு எத்தனை எதுக்கடா இவ்வளோ வளர்த்தி போல்ட்டு நைஸ் மரம் வாங்குற? நைஸ் மரடா இது. ஆமாம் இதுக்காண்டா இது நைஸ் மரடா. ஏய் ரஃப் மரம் யூஸ் பண்ணியிருப்பான் 2 சைடுக்கும். இந்தா நீ விட்டா ஸ்டோர் கம்பெனியை நம்மளுக்கு தானே சொல்லுவீங்க. மாப்பிள்ள நம்ம இன்னைக்கு மாப்பிள்ள குளிச்சுட்டான் அவ்வளோதான். ஏன் மாப்பிள்ள குளிருமா? வளர்த்தி போட்டு தானே கழட்டினேன். போதிருக்கானா இல்லை அவளாம் நல்ல நினப்பில் தாக்குறான். நீ தான் என்னமோ 2 ஆள் மேலே ஆகிட்ட தானே கழட்டினேன் அங்கிருந்து. சரி கழட்டு மாப்பு. எனக்கு ஒரு பக்கம் பேனர் போடு ஒரு பக்கம் பாக்ஸ் போட்டு பிடிச்சின்னா கழடாது. தூக்கி போகிறேன் அப்படியே தூக்கி போட்டு ஏன்ட்டு என்ன ஆகுது? ஏன் பேனர்லாம் செட் ஆகாது. அது நைஸ் மாதிரி நெட்டை போய் போட்டு வச்சா எப்பட்றா ஏறும்? நெட்டு கொண்டா நெட் அது போல்ட்டுடா நெட்டை குடுறா. ரஃப் மாதிரி தான்டா இருந்துச்சு. நீங்க தான் நைஸ் லிஃப்ட் நீங்க இது வரலாம் ஆயிடுச்சுல. மாப்பிள்ளை நைஸ் மாதிரி எது ரஃப் மாதிரி எது கேளு. நைஸா இருக்கும் ரஃப்பா இருக்கும். எப்படி நான் ஒரு மூளை நைஸ் மாதிரி எப்படி தெரியுமா இருக்கும்? கிட்ட கிட்ட இருக்கும். சரி ரஃப் மரம் தோரமா இருக்கும். கரெக்ட் தானே? பால் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அது ஆயில் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல கேள்விப்படாதே. நல்ல கேள்விப்பட்டா நீ பெரிய வண்டி அடிக்கிற. நீ சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே புரியலண்ணா. இது வரைக்கும் இல்லை. நைஸ் மரம் ரஃப் மரம் 2 மரம் தானே நான் கேள்விப்பட்டேன். பால் மரம் நெய் மரம் அந்த பக்கம் பாரு லோக்கல் நெட்டை போட்டுருக்கான். அதை கழிச்சுட்டு உட்கார் நெட்டை கழிட்டு உட்கார் நெட்டை இரு பெரட்டையும் இருந்திருந்தானே சூப்பராக இருந்திருக்கும். இந்த அது இல்லடா அவுத்துல தானே கிடக்குது. இல்லம்மா வாசர் எட்டாவது போடு போல்ட்டு கொட்டை. நெட்டையுமாடா சேர்த்து தூக்கி எறிவாங்க. இங்கே தூக்கி எஞ்சிடா தூக்கி எரிஞ்சுட்டானா? ஏன் என்ன பண்ணுவான்? எல்லாம் மாற்றி மாற்றி போட்டுட்டு பார்த்தானே ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபன் திருப்பி அங்கே போடுவான். சைடு பத்தியே முடிச்சு. அது எப்படி தெரியுமா? நான் போட்டது டைட் வச்சு அண்ணா அது இங்கே தானே இங்கே தான் அவன் போடுறதா. டேய் டைட்டுக்காத அதை கழட்டி போடு. சுத்துது காட்டு ஒன்றும் மாஸ் காட்டுது. ஏமாப்ப நைட்டு 12 மணி மட்டும் முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பாட்டு மட்டும் ஒன்று விட்டு போகாது. இதே ஏடா ஒரு போல்ட்டை 2 போல்ட்டுக்கு கம்ப்ரஸரை ரீஸ்டார்ட் பண்ணி விட்டியாடா. அப்புறம் அஜித்துக்கு தான் போன வரும். டே வாடா சாத்திரத்தை புடிங்கிட்டு போயிருச்சுடா வாடா. டே வண்டி கொஞ்சம் முன்னாடி நவுத்தி இறக்கி விட்றா. சுற்றி கொண்டே பொட்டியில் போட்டுனேன். கொஞ்சம் முன்னாடி அந்த அடியில் இருக்கிற கத்தியெல்லாம் வெளியில் மாப்பிள்ளை இடிக்கிறது. மாப்பிள்ளை பின்னு கழுந்துட்டு போவா தெரியாது. இங்கே வந்து பிரேக் அடிக்கிறதுனா முன்னாடி போட்டு தான் இருந்துச்சு. நான் தான் போட்டுட்டு வந்தேன். வரங்காட்டியுமே விழுந்துச்சு. அந்த அடியில் இருக்கிற கத்தி வெளியே எடுத்துடுமா இப்போ லைனை சுற்று. அது ஆஃப் ஆகிட்டு போகுது. நீ போய் அந்த அடியில் இருக்கிற கத்தி கிடக்கு போயிரு. அதெல்லாம் வெளியே தள்ளு.
எத்தனை பாக்ஸ் எடுத்தாந்த அடாப்டர் பிடிங்கோடு. இது ஒரு 10 கிட்டடா சாமி, பெரிய விஷயம். போங்கிட்டு கிடப்ப இதை கொஞ்சம் கற்றுக்கிட்ட ஈஸியாக. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிந்து விட்டது. அவ்வளோதான் எடுத்து பாவம் வேலையை பார்க்க வேண்டியதான். காலையில் இவனும் பொழப்புக்கு போக வேண்டியதான். எங்களுக்கும் காலையில் ஒரு 2 மணி நேரம் ரொட்டேட்டர் வளர்க்குது. ஆனந்த் இவனுக்கு நாளைக்கு வேலைக்குதா? 2 மணி நேரம் தான் ரொட்டேட்டர் வளர்க்குது எனக்கு. முனிக்கு முட்டாளுது ஓட்டிட்டேன். மாட்டிக்கிச்சே. நான் வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். அவன் இடத்த காலி பண்ணிட்டோம். எல்லாம் போட்டு விட்டியாமா? இப்போ கீச்சா முச்சான்னு இதெல்லாம் நீ உட்காந்து கத்திச்சா? ஓஹோ, என்ன லைட்டெல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது டேஷ்போர்டில்? நான் ப்ளூ கலர் இருக்கு. ஓ, ப்ளூ கலர் ஒன்றுமே தெரியாது. ஒயிட் சூப்பராக இருக்குடா. ஒயிட் நல்லா இருக்கும், ஆனால் மஞ்சள் வரும். ஒயிட் போட்டிருக்காங்க, ஆனால் கிரீன் போடலாம். சூப்பராக இருக்கும். நாயனா இதே மாற்றலாமே. அதெல்லாம் அது நல்லா இருக்கும். எதாக இருந்தாலும் கம்பெனி தான். இதில் வந்து மஞ்சள் வரும், ரெட்டு போடலாம். இன்னும் யாரா போகிற ரோட்டில்? லோகேஷ் ஃப்ரெண்டு. சரி ப்ரோ, பாய். டாடா பாய்.